நாம் எல்லாம் எந்த வகை முட்டாள்கள்? வந்து நாம் எல்லாமே ஒவ்வொரு வகை முட்டாள்களாக வாழ்ந்துட்டு வரோம். எப்படி என்று பார்ப்போமா? ஒரு சின்ன பஞ்சதந்திர கதை மூலம் இதை கேட்டு நாம் எந்த வகை முட்டாளாக இருக்கிறோம் என நம்மை நாமே திருத்திக் கொள்ளலாம். ஹாய், வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். எனது சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே. ஒரு சமயம் கைலாயத்தில் வந்துட்டு சிவபெருமான் துணைவியாருடன் அமர்ந்திருந்தார். அப்பொழுது சிவகணம் ஒருவருக்கு ஒரு சந்தேகம். யார் யார் முட்டாள்கள் என அறிய ஆவலாக சிவபெருமானிடம் பெருமானே யார் பெருமானை முட்டாள் என கேட்க சிவபெருமான் சிரித்து கொண்டே இதை நீயே தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அவர் ஒரு பறவையாக மாற்றிடுறார். சிவகணத்தை பறவையாக மாற்றின உடனே அவருக்கு ஒரே அதிர்ச்சி. அதுபோல் சிவபெருமானே, நான் கூறுவதை விட நீயே போய் தெரிந்து வா, பூலோகம் சென்று யார் யார் முட்டாள் என தெரிந்து வா, கைலாயம் வந்த உடனே நீ சிவகணமாக மாறிடலாம், நீயே புரிந்து கொள்வாய் என கூற இவன் சிவகணத்துக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உடனே என்ன பண்ணா, சிவகணம் பூலோகத்துக்கு ஒரு பசுமையான காடு, அந்த அடர்ந்த காட்டில் ஒரு மரத்தின் மேலே அமர்ந்து கொண்டான். அந்த பறவையாகிய சிவகணம் அந்த வழியாக ஒரு வேடன் வந்தான். அவன் இந்த பறவையை பார்த்த உடனே அழகாக இருக்கேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பறவையானது ஒரு எச்சம் விடுது. அந்த எச்சமானது தரையில் விழுந்த உடனே அது தங்கமாக மாறுகிறது. உடனே வேண்டவனுக்கு ஒரே அதிசயம், ஆச்சரியம். தங்கமாக மாறிடுது, இந்த பறவையை நம்ம வச்சுருந்தா எப்படி வேணாலும் நம்ம நல்ல செல்வந்தராக்கி விடலான்னு சொல்லிட்டு இந்த பறவையை நம்ம எப்படி பிடிச்சிட்டு போகிறதுன்னு யோசிக்கிறான். அப்பொழுது ஒரு அழகான ஒரு கூண்டை செய்கிறான். அதுக்குள்ளே பழத்தெல்லாம் வைக்கிறான். பழத்தெல்லாம் வச்சுட்டு இந்த பறவைக்கிட்ட, பறவை உனக்கு உணவெல்லாம் வச்சுருக்கேன், சாப்பிடு நீன்னு சொல்லி கூப்பிடுறான். நீ அழகாக இருக்க, சாப்பிடுன்னு சொன்ன உடனே இந்த பறவையும் ஐயோ இந்த வேடம் நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லி உடனே அது கீழே இந்த பறவையை சாப்பிடுது. இப்போ சாப்பிட்றப்ப என்ன ஆகும், உள்ளே போன உடனே கதவு மூடிடுமா, கதவு மூடிடுது. இது மாட்டிக்கிடுது. உடனே இவன் வேடன் என்ன பண்ணுறான், அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன உடனே போய் டெய்லி எச்சம் விடுது. அந்த தங்கத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவன் கொஞ்சம் செல்வந்தனாக இருக்கான். ஒரு நாள் இவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கிறப்ப இவனுக்கு ஒரு கனவு. அரசரும் காவலாளிகளும் இவனோட பறவையை இவனை பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே இவனை பறவையை பிடிச்சிட்டு போய் காவலாளிகள் அரசரிடம் அரசன் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு கனவு. தொடர்ந்து விழிச்சிடுறான். விழிச்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், ஐயோ நம்ம அரசர்கிட்ட கிடைச்சோன்னா நம்மளை தண்டனை கொடுப்பாங்க, நமக்கு இதாக போயிடும், அதனால் நம்ம முன்னாடியே போய் அரசர்கிட்ட சொல்லி அரசருக்கோசரம் கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி 2 நாள் யோசித்து 2ஆவது நாள் அரசவைக்கு வந்தான். அரசவைக்கு வர்றப்ப அங்கே பெரிய அமைச்சர்கள் எல்லாமே இருப்பாங்க இல்லையா, கூட்டமாக இருந்தாங்க. உடனே இவன் அரசரை பார்த்து, அரசே இந்த ஒரு பறவை, அழகான பறவை கிடைச்சிது, அதை நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது எச்சம் விடுறப்ப தங்கத்தில் விழுந்த உடனே தரையில் தங்கம் ஆயிடுது, அதனால் உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி இந்த அரிய பொருளை உங்களுக்கு கொடுக்கலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. உடனே அதை அரசர் வாங்க போகிறாரு. அப்போ வாங்க போகிறப்ப அந்த அமைச்சர் பக்கத்தில் இருந்தார் இல்லையா, அந்த அமைச்சர் சொல்கிறாரு, கொஞ்சம் பொறுங்க அரசே, இவன் சொல்கிறது இவனே படிப்பறிவு இல்லாதவன்னு ஒரு முட்டாள், இவங்கிட்ட போய் இவன் சொல்கிறத பார்த்து நீங்கள் உடனே வாங்குறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, ஆமாம் இவன் முட்டாள், நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பறவையை திறந்து விட்டுருங்கன்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அரசர் அந்த பறவையை திறந்து விட்டுடுறாரு. திறந்து விட்ட உடனே அந்த பறவையானது பறந்து போகிறப்ப 2 எச்சம் விட்டுட்டு போகுது. அது தரையில் விழுந்த உடனே தங்கமாக மாறிடுது. உடனே அமைச்சருக்கு ஒரே அதிர்ச்சி, வேற முகம் இருந்து போயிடுச்சு. ஐயோ என்னடா ஆராயாமல் சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரே இதாக பண்ணிட்டாரு. அமைச்சருக்கு ஒரே கவலையாக போயிடுச்சு. இப்படி அரசனை இது பண்ணிட்டாரா. உடனே இந்த பறவைக்கு யார் முட்டாள்னு புரிஞ்சிருச்சு. உடனே பறவையும் கைலாசத்துக்கு பறந்து போகுது, சிவபெருமான் கிட்ட போனது. சிவபெருமானை சிவகணமாக்கி சிவபெருமான் முன்னாடி நின்றது. என்ன உன் சந்தேகம் தீர்ந்ததா, யார் யாரெல்லாம் முட்டாள்கள் என்று, என்ன எல்லாம் முட்டாள்தனம், என்ன யார் முட்டாள் தெரிந்து கொண்டாயா என்று கேட்டார். அந்த சிவகணம், சுவாமி, நான் பூலோகத்தில் 4 வகை விதமான முட்டாள்களை தெரிந்து கொண்டேன். முதலாவதாக யாராவது நம்ம பற்றி பேசுகிறாங்க, ஒரு நம்மளை சுபத்துதியோட நல்லா பேசி நம்மளை பண்ணுறாங்கன்னா அது என்ன காரணம்னு தெரியாமல் போய் கூண்டில் மாட்டிக்கிட்டே பார்த்தீங்களா, நான் தான் முட்டாள். 2ஆவதாக
தேவைக்கென்ற ஒரு எது தேவையான ஒரு எதுவுமே இல்லாமல் ஒரு கனவுக்காக பயந்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு தங்கம் இது பண்ணுற ஒரு பொருளை போய் அரசர்கிட்ட கொடுத்து ஏமாந்தான் பார்த்தீங்களா, அந்த வேடன் தான் ரெண்டாவது முட்டாள். மூணாவது யார் முட்டாள்னா அமைச்சருங்க. அமைச்சர் வந்து என்ன ஏது எதுவுமே தெரியாமல் இந்த இவன் படிக்காதவன் முட்டாள், நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி செஞ்சான் பார்த்தீங்களா, அமைச்சர் தான் மூணாவது முட்டாள். நாலாவதாக வந்து அமைச்சர் சொல்கிறது கரெக்டாக இல்லை வேடம் சொல்கிறது கரெக்டானு எதுவுமே புரிஞ்சிக்காம எதுவுமே அறிஞ்சிக்காம பறவையை பறக்க விட்டார் பார்த்தீங்களா, இது எதுவுமே தெரிஞ்சிக்கல, நமக்கு எதுவுமே தெரியாது இது பண்ணுறப்ப அவங்க தாங்க நான்காவது முட்டாள் என்று கூறி அந்த பறவையானது யார் முட்டாள்ன்றது தெரிஞ்சுக்கிச்சு. ஈசனே, உன்னை போல யாரும் இல்லை, எனக்கு இப்படி ஒரு பாடத்தை சொன்னீர்களே என சிவகணம் கூறியது. இப்படி தாங்க நம் 4 முட்டாளாக இருப்பவர் கூட இருப்போம். நான்களை எப்படி எது ஒரு முட்டாளாக இருந்தால் கூட அது என்னன்னு தெரிஞ்சு அதை பற்றி மாற்றிக்கொள்ளுங்கள். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.